Hey friends, நீங்கள் பார்த்துட்டு இது பெரிய நான் பிரகாஷ். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் எப்பவுமே சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான் மக்களே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண டியூப் ரிவ்யூஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், இந்தமாரி ஒரு சின்ன சுவிட்சை வச்சு எப்படி நம்ம பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டுன்னு. அதுக்கான சர்க்யூட் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரிலே 12, அதாவது 5 பின் 12 வோல்ட் ரிலே 3 தேவைப்படுது. தென் பார்த்தீங்கன்னா டயோடு தேவைப்படுது. இது வந்து 1 ஆம்ப் டயோடு ப்ளஸ் 1K ரெசிஸ்டர். ஓகேவா, இது எல்லாமே நம்ம லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், டிவி எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைனா நான் அமேசான் லிங்க் தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதாவது இது ஏர் கண்டெய்னர் பாக்ஸாக நான் வாங்கிக்கிட்டேன். இருங்களா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதாவது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி. ஓகேவா, இதில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அண்டு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர், இது நம்ம அந்த டேன் இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு பஸ்ஸரு. இதோட சர்க்யூட் எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம 3 ரிலே யூஸ் பண்ணுறோம். ரிலே 1, ரிலே 2, ஓகேவா, R1, R2, R3. இதில் 5 பின் இருக்குது. நான் அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ரஃபாக தான் போடுறேன். ஓகேவா, இதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் கொடுக்குறோம், நெகட்டிவ் டெர்மினல். இது வந்து பேட்ரி அண்டு ஃபியூஸ்லேருந்து பாசிட்டிவில் கொடுக்குறோம். ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பேட்ரி 12 வோல்ட். ஓகேவா, 12 வோல்ட் பேட்ரி. இது வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு லூப் சுவிட்ச் மூலயமா, லூப் சுவிட்ச் மீன்ஸ் நம்ம இந்த சுவிட்ச் தான் அந்த லூப் சுவிட்சுங்கிறது. இதுதான் நம்ம ஹிடன் பண்ணி வைக்கிறோம்ல, நம்ம பைக்கில் நம்ம ஹிடன் பண்ணி வைக்கிற சுவிட்சுக்கு வந்து பவர் சப்ளை இதுலேருந்தே கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபியூஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது ஒரு சுவிட்சு. ஓகே, தென் இப்போ இதோட கனெக்டிவிட்டியை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பவர் சப்ளை கொடுத்தோடனே இங்கே பவர் போயிட்டு இருக்கும். நம்ம இங்கே சுவிட்சை ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை ஆன் ஆகும். ஸோ இதான் இதோட ப்ராசஸ்ஸு. இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி இந்த பாசிட்டிவ் சப்ளை இதுக்கும் இதோட அவுட்புட்டை இந்த பாசிட்டிவ் சப்ளையும் கொடுக்கும். இது ரெண்டும் கிரவுண்டு. ஓகே, இப்போது இதோட இன்புட்டு, இதோட அவுட்புட்டு, இதோட இன்புட்டு, இதோட அவுட்புட்டு. இது நமக்கு தேவையில்லை இந்த கனெக்ஷன்ஸு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு 4 பின் ரிலே கிடச்சா கூட நீங்கள் வாங்கிங்க. எனக்கு இங்கே அவைலபிலிட்டி இல்லை, அதனால் நான் 5 பின் ரிலே வாங்கிட்டேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் இது தேவைப்படல எனக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டயோடு வந்து இந்த டைப்பில் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். ஓகேவா, நான் இதை உங்கள் சால்ட்ரிங் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். சேம் எல்லாத்துலேயுமே இதேமாரி சால்ட்ரிங் பண்ணணும். நான் சால்ட்ரிங் பண்ணி அது எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இதில் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்கிறோம். மேக்னட் காயிலுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சுவிட்சை வச்சு நம்ம நடுவில் ஒரு கட் ஆஃப் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இதில் பண்ணிக்கிறோம். மேக்னட் காயில். ஓகே, அதுக்கான பவர் சப்ளை இது 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 வந்து மேக்னட் காயிலுக்கு உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷன் காயிலேருந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம். அதாவது நம்ம கீ ஆன் பண்ணுறோம்ல, அதுலேருந்து வர பவர் சப்ளை இதில் கொடுத்து இங்கே பஸ்ஸர் கொடுத்துறோம். பஸ்ஸர், ஓகே, இந்த பஸ்ஸர் கொடுத்துரும். இதுதான் இதோட கனெக்டிவிட்டி. இப்போது இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன், அதாவது க்ளோஸ் சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட் ஆகிரும். இங்கே க்ளோஸ் சர்க்யூட் ஆகும். அப்போ வந்து மேக்னட் காயில் பவர், அதாவது மேக்னட் காயில் நம்ம கட் பண்ணோம்ல சர்க்யூட்டு, அது வந்து ஆன் ஆயிரும். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் சுவிட்சை ஆஃப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இங்கே க்ளோஸில் போயிடும். அப்படி க்ளோஸ் சர்க்யூட் ஆனோன்னே இது ஆன் ஆயிரும், இந்த பஸ்ஸரு. இது எப்போ ஆன் ஆகும்னா நம்ம கீயை, நம்ம அன்வான்டாக யாராவது கீயை ஆன் பண்ணுறாங்க, இல்லை நம்ம அந்த ஒயரை அன்பிளக் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்கிறப்ப இந்த பஸ்ஸர் வந்து கத்திக்கிட்டே, அதாவது அலாம் விடும் உங்களுக்கு. இதுதான் இதோட கான்செப்ட்டு. இது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி 4 ஒயர் எடுத்துங்க. இது வந்து 10 கோர் ஒயர்னு கேட்டாலே தருவாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்களில். இப்போ அதுலேருந்து ஒரு 4 ஒயர் மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம ஃபெவிக்விக் வச்சு இந்த யூனிட்டை வந்து கம் பண்ணிடுவோம். அப்போ ஃபெவிக்விக் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இதை கம் பண்ணிட்டோம். டோட்டலாக இது வந்து ஒட்டிட்டோம் இந்த மாதிரி 3 ரிலேவையும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு
டயோடு பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன கோடு. இது வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அதேமாரி ரிமைனிங் இருக்கிற 2 இதுக்கும் சால்டர் பண்ணிப்போம். இது மாதிரி 3 இதுலேயுமே டயோடை நல்லா சால்டர் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட மேக்னெட்டிக் ரெஃப்ளெக்ஷன் திருப்பி வராமல் இருக்கும். அதாவது ரிட்டர்ன் வரப்போ இதோட வோல்டேஜ் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளோட சர்க்யூட் வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒயரிங் பண்ணுவோம். ஒயரிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னு பார்த்துப்போம். இது 2 பவர் சப்ளை, இது 2 அந்த சுவிட்சு, இந்த சுவிட்சுக்கு வர அவுட்புட். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 4 ஒயரை என்ன பண்ணுறோம், இந்த 2 ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். பிளாக் கலர் வந்து நெகட்டிவ், அண்ட் மிடில் இருக்கிறது பாசிட்டிவ். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சிலேருந்து வர கட் அவுட் வோல்டேஜ். ஓகே, இந்த மாதிரி ஒயர் எடுத்துப்போம். இந்த 2 பின்னும் நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து அதை நம்ம மடித்து விட்டோம். இப்போது இது இன்புட், இது அவுட்புட், இது இன்புட், இது அவுட்புட். ஓகேவா? இது 2த்தையும் வந்து நம்ம மேக்னெட்டில் கொடுக்க போகிறோம். இது 2ம் நம்ம அந்த பஸரில் கொடுக்க போகிறோம். இதோட இன்புட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இக்னிஷன் காயிலேருந்து வர அந்த அவுட்புட் வோல்டேஜ் இல்லை, சாவிக்கு ஆன் பண்ணோன்னா வர அவுட்புட் வோல்டேஜ் இதில் கொடுப்போம். இது மூலமா அதை எடுத்து பஸர் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் அது. ஸோ வந்து இங்கே அது தேவைப்படாது. ஸோ இப்போ அடுத்தது இப்போது 2 பேராக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேர் இதுக்கும் 2வது பேர் இதுக்கும் வச்சுப்போம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் உள்ளது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பஸர் யூனிட்டுக்காக உள்ளது. ஓகே, இப்போ நம்ம சர்க்யூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 2ம் பவர் சப்ளைக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 2 ஒயர் வந்து பவர் சப்ளை, இது வந்து சுவிட்ச் டெர்மினல். இது 2 பவர் சப்ளை, இது 2 பார்த்தீங்கன்னா
இந்த சுவிட்சுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஒயர் பார்த்தீங்கன்னா மேக்னெட் காயில், இந்த ப்ளூ பருப்பில் வந்து மேக்னெட் காயில். இது பார்த்தீங்கன்னா இந்த பஸர் யூனிட்டுக்கு. இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நம்ம இதுக்கு நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்கல இந்த ரிலே ஆன் பண்ணுறதுக்கு. சாரி. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டயோடு சொன்னால சால்டரிங் பண்ணுறது, அது வந்து இந்த ஒரு கிரே கலர் கோடு இருக்கு பாருங்கள், அது நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுட்டோம் மாற்றி. அது வந்து ப்ளஸ் டெர்மினல் இருக்கிற சைடில் தான் வைக்கணும். சாரி, நான் அதை தெரியாமல் மாற்றி வச்சுட்டேன். அதனால தான் நமக்கு சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகலை. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். இப்போது இதை நான் எப்படி செக் பண்ணி காட்ட போகிறேன்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்போது இந்த 2 சர்க்யூட்டும் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது இந்த 2 சர்க்யூட்டும் பார்த்திங்க, அதாவது இந்த யூனிட் நம்ம இதில் பவர் சப்ளை கொடுக்குறப்ப இந்த ரிலே 2 ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஆன் ஆகுது. இப்போ இதுதான் வந்து நம்ம மேக்னெட் காயில் கொடுக்க போகிறோம். இதை இப்போது கட் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் வச்சு கட் ஆஃப் ஆகிடுச்சு. அகைன் வருதா? ஓகே, இப்போது இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த ப்ராப்பராக அடுத்த லைன், அதாவது நான் பர்சருக்கு சொன்னல, இக்னிஷன் காயிலேருந்து இதுக்கு இன்புட் கொடுத்து ஆக்சுவலாக நம்ம சர்க்யூட் க்ளோஸ் ஆகுதான்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே சூப்பர். ஃபைனலாக நம்ம ப்ராஜெக்ட் ஃபினிஷ். இப்போது இந்த ரெசிஸ்டர் இந்த மாதிரி எல்இடி கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிங்க. ஒரே எல்இடியில் 3 பின் வரும், இதில் வந்து டபுள் கலர் வரும். இது இல்லை இந்தமாரி எல்இடி கிடச்சாலும் வாங்கிக்கிங்க. இதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு சர்க்யூட்டுக்கு. இப்போ ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த லைட் எரியுது பாருங்கள், க்ரீன் கலரில் எரியுது. இப்போ ஒன்ஸ் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப இது ரெட்டாக மாறுது பாருங்கள். இப்போ இதோட பர்பஸ் என்னென்னா, நமக்கு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். நம்ம இந்த அலாரம் சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுருக்கோமா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமாங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான். ரெட்டு எரிஞ்சிச்சுன்னா அலாரம் யூனிட் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். க்ரீன் எரிஞ்சிச்சுன்னா வண்டி ரன் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சிக்னல். ஓகேவா, நம்ம இந்த பாக்ஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் ப்ரூஃப் சீலிங்கோட வருது பாருங்கள், அதில் சின்னதாக இந்த ஃபியூஸுக்கு மட்டும் ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபியூஸ் 2 ஆம்ப் ஃபியூஸ் இதுக்குள்ளே வச்சுருவோம். இந்த ஃபியூஸ் கனெக்ஷனை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஆரஞ்சு இந்த ப்ரௌன் கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபியூஸ் கொடுக்கணும். சப்போஸ் பவர் சப்ளையில் ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம இதில் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தென் பக்கத்தில் ஹோல் போட்டு இந்த ஒயரோட அவுட்புட்டை வெளில எடுத்துடணும், எல்லா ஒயரோட அவுட்புட்டும். நிறைய ஹீட் ஆகும். நம்ம அதுக்குள்ளே இதை க்ளூ கன்னை வச்சு லைட்டாக ஒட்டிடுவோம். இப்போ நம்ம அந்த ஃபியூஸையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதான் நம்மளோட அவுட்புட் ஒயரு.
இப்போது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட்டுக்கு மட்டும் நம்ம எடுக்கணும். அந்த எல்இடி லைட்டுக்கு அவுட் எங்கேருந்து எடுக்கிறோம்னா இந்த ரிலே இருக்குல்ல, நம்மளோட ரிலே 1 இருக்குல்ல, அதிலேருந்து அவுட் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே பாசிட்டிவ் டெர்மினல் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம நெகட்டிவ் வந்து பாடி இடத்துலேருந்து கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளூ கன்னை வச்சு ஃபுல்லாக தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் பாயிட்டு வந்து இப்போ நம்ம சர்க்யூட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டோம். இந்த கண்டெய்னர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ்ட்ட வரும். டோட்டலாக இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ரிலே வந்து ஒரு 15 ருபீஸ்ட்ட வந்துச்சு. ஒரு ரிலே வந்து 15 ருபீஸு, 3 ரிலே வந்து ஒரு 45 வந்துச்சு. அப்புறம் இந்த டயர்லாம் ஒரு 1 ருபி அந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் இந்த ஃபியூஸ் ரிலே பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் வந்துச்சு. அப்புறம் இந்த ஒயர்லாம் ஒரு 20 ருபீஸ்ட்டு வந்துச்சு. அப்புறம் இது ஒரு 20 ருபீஸு. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 45, ஒரு 20, ஒரு 95, 100க்குள்ளே தான் இந்த ஹோல் ப்ராசஸே நம்ம பண்ணியிருக்கோம். இதை நான் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த எல்இடிஸ்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அது நம்ம பைக்கில் எங்கே வைக்கிறோம், நமக்கு இண்டிகேட் ஆகிற மாதிரி எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். மக்களே, இந்த வீடியோ இதோட எண்டாவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டியூபர் யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.